வணக்கம் மாணவர்களே. இந்த கல்வி தொலைக்காட்சியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம இன்று பார்க்க போற பாடம் இரண்டாம் வகுப்பு சூழ்நிலையியல். அந்த பாடத்துல உணவும் உடல் நலமும் அப்படிங்கிற பாடத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பாடத்துல நீங்க கற்க இருப்பது என்ன, அதாவது உணவின் மூலங்கள். உணவு நம்ம சாப்பிட்றோம்ல உணவு, அந்த உணவு எதுல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு அடுத்தது சத்தான உணவுக்கும் நொறுக்கு தீனிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தெரிஞ்சுக்க போறோம். சரி மாணவர்களே, பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்க. ஹாய் முகில். ஹாய் நிலா. வா விளையாடலாம். எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா விளையாடலாம். ஏய், எப்ப பார்த்தாலும் உனக்கு சாப்பாடு தானா? சாப்பாடு தானே முக்கியம், சாப்பிடலைன்னா பசிக்கும்ல. சரி, நம்ம சாப்பிட்ற உணவு எங்கிருந்து கிடைக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, கடையிலிருந்து தானே. நம்ம சாப்பிட்ற பெரும்பான்மையான உணவுப் பொருட்கள் தாவரங்களிலிருந்து தான் கிடைக்குது. சில உணவுப் பொருட்களை விலங்குகளிடமிருந்தும் பெறுகிறோம். நாம தானியங்கள், பருப்பு வகைகளை தாவரங்களிலிருந்து பெறுகிறோம். அரிசி, கோதுமை, இது எல்லாமே தானியங்கள் தான். சிறுதானியங்களும் தானிய வகைகள் தான். நம்மளோட உணவுல தானியங்களும் பருப்பு வகைகளும் முக்கிய பங்கு வகிக்குது. இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் நலமா இருக்கு. விதைகள், கொட்டைகளில் இருந்து எண்ணெய் கிடைக்குது. இத நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம். காப்பி தூள் காப்பி கொட்டையிலிருந்து கிடைக்குது. தேயிலைகளிலிருந்து தேயிலை தூள் நமக்கு கிடைக்குது. பனை மரத்திலிருந்து பனை வெல்லம், பனங்கற்கண்டு கிடைக்குது. கரும்பிலிருந்து வெல்லம், சர்க்கரை கிடைக்குது. தாவரங்கள் நமக்கு உணவுப் பொருள்களை மட்டுமில்லாம நறுமணப் பொருள்களையும் தருது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இது எல்லாமே தாவரங்களில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது. சரி, உணவுப் பொருள்களை பற்றி நீ ரொம்ப நேரம் பேசிட்ட, எனக்கு பசிக்குது, சாப்பிட போலாமா? சரி வா, சாப்பிட்டு முடிச்சிட்டு விளையாடலாம். வீடியோ பார்த்தீங்களா? அதில் என்னென்னலாம் வந்துச்சு? தாவரங்கள் நமக்கு என்னென்ன உணவுப் பொருட்களை கொடுக்குதுன்னு வந்துச்சா? என்னென்ன உணவுப் பொருட்கள் காமிச்சாங்க? அரிசி காமிச்சாங்களா? அப்புறம் கம்பு, கோதுமை, அடுத்தது கேழ்வரகு, சோளம், இதெல்லாம் காமிச்சாங்களா? சரி, நம்ம அரிசியில் என்னென்னலாம் செய்யலாம்? சாதம் வடிக்கலாமா? சரி, அடுத்து கம்புல என்னென்ன செய்யலாம்? கம்புல மாவு அரைச்சி என்ன செய்யலாம்? தோசை சுடலாம், கூழ் கிண்டலாம், அதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். அடுத்தது கோதுமை. கோதுமையில என்னென்ன செய்யலாம்? சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? பூரி சாப்பிட்ருக்கீங்களா? இதெல்லாம் எதில் செய்கிறாங்க? எல்லாம் கோதுமை மாவுல தான் செய்கிறாங்க. அடுத்தது கேழ்வரகு. கேழ்வரகுல என்னென்ன செய்யலாம்? கேழ்வரகுல தோசை சுடலாம், வெல்லம் சேர்த்து அடை சுடலாம், அடுத்தது கூழ் கிண்டலாம், இதெல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். அடுத்தது சோளம். சோளத்தில் என்னென்ன செய்யலாம்? சோளம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அந்த சோளத்தில் சோளத்தை அவிச்சு சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது தாவரங்கள். அடுத்தது நமக்கு என்ன கொடுக்குது? பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் படம் தெரியுது, பாக்குறீங்களா? அதுல முதல்ல என்ன தெரியுது?
சிவப்பு காராமணி. இந்த சிவப்பு காராமணியில என்ன செய்யலாம்? சுண்டல் செய்து சாப்பிடலாம். அடுத்தது காராமணி, இது கொஞ்சம் மஞ்சள் கலரா இருக்கும். அந்த காராமணியில என்ன செய்யலாம்? சுண்டல் செய்து சாப்பிடலாம், வடை செய்து சாப்பிடலாம். அடுத்து என்ன படம் தெரியுது? பச்சை பட்டாணியா? சரி, அந்த பச்சை பட்டாணியில என்ன செய்யலாம்? சுண்டல் செய்து சாப்பிடலாம். அதுக்கு அடுத்தது படம் என்ன தெரியுது? துவரம்பருப்பு. அந்த துவரம்பருப்புல என்ன செய்யலாம்? உங்க வீட்டுல என்ன, உங்க அம்மா என்ன செய்வாங்க? சாம்பார் வைப்பாங்களா? அப்புறம் இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடலாம். அடுத்து கடலை பருப்பு. கடலை பருப்புல என்னென்ன செய்யலாம்? வடை செய்யலாமா? நீ சாப்பிட்ருக்கியா? சரி, வடை அருமையா நல்லா இருக்கும்ல. சரி, அடுத்தது பச்சை பயிறு. அந்த பச்சை பயிரில் என்ன செய்யலாம்? அதுலேயும் சுண்டல் செய்து சாப்பிடலாம். அடுத்தது அந்த பச்சை பயிரை என்ன செய்யலாம்? முதல்ல சாயந்தரம் தண்ணியில் ஊற வச்சிடணும். காலையில் எடுத்து அதை ஒரு துணியில் கட்டி தொங்க விட்டுறணும். அந்த தண்ணி வடிஞ்சது பிறகு அந்த பயிர் என்ன செஞ்சிடும்? அடுத்த நாள் அப்படியே முளைச்சி வந்துடும். அந்த முளை கட்டிய பயிரை சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு கலரா தெரியுது, என்னது? உளுந்து. அந்த உளுந்துல என்ன செய்யலாம்? உளுந்துல மாவு அரைச்சி தோசை சுடலாமா? அப்புறம் இட்லி. ஆமா, மாவு அரைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறியா? அந்த உளுந்தும் அரிசியுமா கலந்து என்ன செய்வாங்க? தோசையும் இட்லியும் சுடுவாங்க. அடுத்ததாக தாவரத்துல இருந்து என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்ததாக எண்ணெய்கள். நம்ம வீட்டில் சமைக்கிறோம் இல்லையா, சமைக்க பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த எண்ணெய்கள்லாம் எங்கேருந்து தயாரிக்கிறோம்? தாவரங்கள்ல இருந்து தான் கிடைக்குது. முதல் படத்தை பாருங்க. என்ன படம் தெரியுது? சூரியகாந்தி பூ தெரியுதா? அந்த பூவுல இருந்து எடுக்கக்கூடிய விதைகள், சூரியகாந்தி விதைகள்ல இருந்து எடுக்கப்படுறதுதான் சூரியகாந்தி எண்ணெய். இப்ப சன்ஃபிளவர் ஆயில்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சூரியகாந்தி விதையிலிருந்து எடுக்கப்படுகிறது. அடுத்து ரெண்டாவது படத்தை பாருங்க. அதுல என்ன தெரியுது? தேங்காயும் எண்ணெயும் தெரியுதா? அந்த தேங்காயிலிருந்து தான் நம்ம என்ன செய்யறோம்? தேங்காய் எண்ணெய் நம்ம தலைக்கெல்லாம் தடவுறோம்ல, அந்த எண்ணெய் எங்க இருந்து எடுக்கிறது? தேங்காயிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. அடுத்த மூன்றாவது படத்தை பாருங்க. அதுல என்ன தெரியுது? நிலக்கடலையா? அந்த நிலக்கடலையிலிருந்து எடுக்கப்படுகிறது தான் கடலை எண்ணெய், சுத்தமான கடலை எண்ணெய். அதுலதான் நம்ம பயன்படுத்தினோம்னா எந்த பாதிப்பும் இல்லை. அதுக்கு அடுத்தது நான்காவது படத்தை பாருங்க. அதுல என்ன தெரியுது? எள். அந்த எள்ளுல இருந்து எடுக்கப்படுகிறது தான் நல்லெண்ணெய். இப்ப நீ வாரம் அந்த தலைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்கல்ல, அந்த எண்ணெய் எல்லாம் எதுல இருந்து எடுக்கிறது? இந்த எள்ளுல இருந்து தான் எடுக்கிறாங்க. நான்காவது படத்தை பாருங்க. என்ன தெரியுது? ஆமணக்கு. இந்த ஆமணக்குல இருந்து எடுக்கப்படுகிறது தான் விளக்கெண்ணெய். அந்த விளக்கெண்ணெய் ரொம்ப பயனுள்ளது, விளக்கு ஏற்றுவாங்க. அடுத்தது அந்த விளக்கெண்ணெயை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா செரிமான பிரச்சனைகள்லாம் இல்லாம இருக்கும். இந்த படத்துல என்ன தெரியுது? விதைகள் புளியங்கொட்டைகள் மாதிரி தெரியுதா? அதுதான் காப்பி கொட்டை. அந்த காப்பி கொட்டையை அரைச்சிதான் என்ன செய்யறாங்க? காப்பி தூள் தயாரிக்கிறாங்க. நீங்களாம் காப்பி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? சரி. அதுக்கு அடுத்தது என்ன படம்? ஒரு செடி தெரியுதா? இலை பச்சை கலர பசுமையா தெரியுதா? அந்த இலை தான், அந்த செடி தான் தேயிலை செடி. அந்த தேயிலையில இருந்து தான் என்ன செய்யறாங்க? டீ தூள்னு சொல்றோம். டீ குடிக்கிறோம்ல, அந்த டீ தூள் தயாரிக்கிறது அந்த தேயிலை செடியில இருந்து தான் தயாரிக்கிறாங்க. வேற என்னென்னலாம் தாவரம் நமக்கு கொடுக்குதுன்னு ஒண்ணு ஒண்ணா பார்ப்போமா? இப்ப அடுத்த ஒரு படம் தெரியுது. அதுல என்ன படம் தெரியுது? பனைமரம். பனைமரம் பார்த்துருக்கீங்களா? அதுல என்னென்னலாம் இருக்கும்? பனங்காய் இருக்குமா? சாப்பிட்ருக்கியா? சரி. அந்த பனைமரம் பனங்காய் கொடுக்குது.
அதில் உள்ள மட்டையை வந்து வீடுகளுக்கு கூரையாக அமைக்கிறாங்க. அது இல்லாம அந்த பனை மரத்துலேருந்து என்ன தயாரிக்கிறாங்க? பனை வெல்லம். இப்போ நீ ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த ரோட்ல எல்லாம் வச்சு விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வந்து பனை வெல்லம். அது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து என்ன கொடுக்குது? பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கியா? எப்ப சாப்பிட்ட? ஓ, உனக்கு இருமல் இருக்கும்போது உங்க அம்மா வாங்கியாந்து கொடுத்தாங்களா? சரி சரி. அந்த இருமலை எல்லாம் போக்கக்கூடியது இந்த பனங்கற்கண்டு. அடுத்தது, அடுத்த ஒரு படம் தெரியுது, அதுல என்ன? கரும்பு. கரும்பு சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கியா? கரும்பு எப்ப சாப்பிடுவோம்? பொங்கலுக்கு வாங்கிட்டு வருவாங்களா? சரி சரி. அந்த கரும்புல இருந்து தான் என்ன தயாரிக்கிறாங்க? வெல்லம் தயாரிக்கிறாங்க. அந்த கரும்புல இருந்து தான் வெல்லம் தயாரிக்கிறாங்க. அடுத்தது சர்க்கரையும் அதுல இருந்து தான், ஜீனின்னு சொல்றோம்ல, அந்த சர்க்கரையும் அதுல தான் தயாரிக்கிறாங்க. தாவரங்கள் அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய நமக்கு பொருள், உணவுப் பொருள்களை கொடுக்குது. அதுல அடுத்ததா நறுமண பொருள்களை பத்தி பார்ப்போம். நறுமண பொருள்கள்னு பாத்தீங்கன்னா முதல்ல உள்ள படம் என்ன படம்? கருவேப்பிலை. கருவேப்பிலை பார்த்துருக்கீங்களா? நம்ம சாம்பார், ரசம், சமையலுக்கு எல்லா வகையான சமையலுக்கும் இந்த கருவேப்பிலைய பயன்படுத்துவாங்க. இந்த கருவேப்பிலையை நம்ம உடலுக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டோம், உணவுல அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நமது முடி கருமையாக வளரும், முடி கொட்டுவது குறையும், செரிமான பிரச்சனைகள் தீங்கும். அதனால கருவேப்பிலையை அதிகமாக உணவுல சேர்த்துக்கணும். அடுத்து என்ன படம் தெரியுது? மஞ்சள் தூள். அந்த மஞ்சள் தூள் எதுக்கு பயன்படுத்துறோம்? சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே பயன்படுத்துறோம். அடுத்தது இப்போ முக்கியமா கிருமி நாசினியாகவும் பயன்படுத்துகிறோம். அடுத்தது மிளகாய். மிளகாய் எதுக்கு பயன்படுது? துவையல் அரைக்க பயன்படுதா? அப்புறம் மிளகாய் தூள் அரைக்க பயன்படுதா? அடுத்து வற்றல் போட பயன்படுகிறதா? சரி, இந்த மாதிரி மிளகாயை பல வகைகள்ல நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது என்ன படம் தெரியுது? பட்டை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ப வாங்குவீங்க அதை? உங்க வீட்டுல பிரியாணி செய்யும் போது வாங்குவீங்களா? நல்லா பிரியாணிக்கு போட்டோம்னா நல்லா வாசமா இருக்கும், செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்காது, நல்லா வாசமாகவும் இருக்கும். அடுத்தது என்ன படம் தெரியுது? வெந்தயம். வெந்தயம் வந்து உணவுல அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா உடலுக்கு குளிர்ச்சியை தரும், சர்க்கரை நோயை குறைக்கும். இன்னும் அதுல என்னென்ன நோய்கள் எல்லாம் குறைக்கணும் பெரிய வகுப்புல மேல் வகுப்புக்கு போகும்போது நீ படிச்சுக்கலாம். இருந்தாலும் இப்ப இந்த வெந்தயத்தெல்லாம் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அடுத்து என்ன தெரியுது? கடுகு. கடுகு பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன உருண்டையா இருக்கும். அந்த கடுகு எதுக்கு பயன்படுத்துவாங்க? சமையலுக்கு எல்லாத்துக்கும், சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? அதை எண்ணெயில விட்டு வறுத்துட்டு போடுவாங்க. அடுத்து என்ன படம் தெரியுது? ஜீரகம். சீரகம் வந்து அதுவும் ஒரு நறுமண பொருள். என்ன படம் தெரியுது? கிராம்பா. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? இலவங்கம். அந்த கிராம்பு வந்து நறுமண பொருள்களாக பயன்படுத்துறோம். அடுத்தது பல்வலி இதுக்கெல்லாமே அதை பயன்படுத்துறாங்க. அடுத்தது சோம்பு. அடுத்த படத்துல என்ன தெரியுது? ஏலக்காயா. ஏலக்காய் எதுக்கு பயன்படுத்துவோம் தெரியுமா? நீ சொல்லு. பாயசத்துல போடுவாங்களா? நீ சொல்லு. கேசரியில போடுவாங்களா? நீ ஒண்ணு சொல்லு. அசோகாவில் போடுவாங்களா? ஏலக்காய் எதுக்காக போடுறாங்க? நறுமணத்திற்காக, வாசனைக்காக போடுறாங்க. அடுத்து என்ன படம் தெரியுது? மிளகு. அந்த மிளகு எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? பொங்கல் செஞ்சாங்கன்னா அதுல பயன்படுத்துவாங்க, பொடி செய்து பயன்படுத்துவாங்க. சளி இருமல் இருந்துச்சுன்னா இந்த மிளகு ஒரு 3 மிளகை வெத்தலையில வச்சு மடிச்சு அப்படியே மென்று அந்த சாரை முழுங்க சொல்லுவாங்க. அந்த சளி எல்லாம் என்ன ஆகும்? சரியாயிடும். அடுத்த படத்துல என்ன தெரியுது? ஒரு மாவு மாதிரி ஒரு பொருள் இருக்கு, ஒரு கட்டியா ஒரு பொருள் இருக்கு. அது என்ன படம்டா?
பெருங்காயமா? பெருங்காயம் எதுக்கு பயன்படுத்துறாங்க? ரசத்துல பயன்படுத்துவாங்களா? சாப்பாட்டுல நிறைய இதுல அந்த பெருங்காயத்தை பயன்படுத்துறாங்க. அடுத்ததாக தாவரங்கள் வந்து இன்னும் நிறைய நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுல முதல்ல தெரிகிறது என்ன? காய்கறிகள். படத்துல என்ன தெரியுது? காய்கறிகள். காய்கறிகள் அதுல என்னென்ன காய்கறிகள் தெரியுது சொல்லுங்க பாப்போம். கேரட், அடுத்தது தக்காளி, அப்புறம் கத்தரிக்காய், அப்புறம் பரங்கிக்காய், முட்டைக்கோஸ், அடுத்து என்ன தெரியுது? கீரை. இந்த மாதிரி காய்கறிகள் நிறைய தெரியுதா? அந்த காய்கறிகள் எல்லாம் நம்ம சாப்பிடணும். பச்சை பசுமையான காய்கறிகள் எல்லாம் நம்ம உணவுக்கு உடல்ல சேர்த்துக்கிட்டோம்னா உடலுக்கு நல்லது. அடுத்து படத்துல என்ன தெரியுது? பழங்கள். அந்த பழங்கள்ல என்னென்ன பழங்கள் தெரியுது சொல்லுங்க பாப்போம். நீ ஒண்ணு சொல்லு. வாழைப்பழம். அடுத்து என்ன பழம் தெரியுது? கொய்யாப்பழம். அப்புறம் மாம்பழம். வேற என்ன பழம் தெரியுது? அன்னாசி பழம். அப்புறம் ஆப்பிள். அடுத்து என்ன பழம் தெரியுது? திராட்சை. இந்த மாதிரி நிறைய பழங்கள் தெரியுதா? அந்த பழங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அதிகமா சாப்பிட வேண்டும். சாப்பிட்டா உடம்பு ரொம்ப தெம்பா இருக்கும். அடுத்தது பச்சையா ஒரு கலர் தெரியுதா? பசுமையா. அது என்னடா அது? கீரைகள். கீரைகளை வந்து உணவுல அதிகமா சேர்த்துக்கணும். கீரைகள்ல வந்து இரும்பு சத்து, தாது சத்துக்கள் எல்லாமே அதிக, வைட்டமின்கள்லாம் அதிகமா இருக்கு. அதனால நம்ம கீரையை அதிகமா உணவுல சேர்த்துக்கணும். யார் யாருக்கெல்லாம் கீரை பிடிக்கும்? உனக்கெல்லாம் பிடிக்குமா? சாப்பிட்ருக்கியா? சரி, நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? தாவரங்கள் நமக்கு என்னென்ன கொடுக்குதுன்னு பார்த்தோம். என்னென்ன உணவுப் பொருட்களை கொடுக்குதுன்னு பார்த்தோமா? அரிசி, கோதுமை, கேழ்வரகு, கம்பு, அப்புறம் காய்கறிகள், பழங்கள், எண்ணெய்கள் இதெல்லாம் கொடுக்குதுன்னு பார்த்தோமா? சரி, இப்போ ஒரு படம் தெரியுது பாரு. அதுல ஒரு கட்டமா எழுத்துக்கள் நிறைய இருக்கா? புதிர்கள் மாதிரியே அதை சுத்தி படங்கள் இருக்கா? அந்த படங்களுடைய பெயரை அந்த கட்டத்துல நீ என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சு வண்ணம் தீட்டணும். இப்ப கேழ்வரகுன்னு இருக்குன்னா அந்த கேழ்வரகுங்கிற எழுத்து எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதை நீ வண்ணம் தீட்டணும். அடுத்தது பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணிங்கிற எழுத்து எங்க இருக்குன்னு பார்த்து அதை வண்ணம் தீட்டணும். அடுத்தது தேநீர், சர்க்கரை, கீரைகள், இந்த மாதிரி படங்கள் இருக்கா? அந்த படங்களுடைய பேரை எல்லாம் என்ன செய்யணும்? நீ அந்த கட்டத்துல கண்டுபிடிச்சு அதை வண்ணம் தீட்டி நிரப்பி காட்டுங்க பார்ப்போம். இந்த படத்தை பாருங்க. முதல் படத்துல என்னென்ன தெரியுது? காய்கறிகள், பழங்கள், பருப்புகள் எல்லாம் தெரியுதா? இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்பு தெம்பாக இருக்கலாம். சத்துள்ள உணவுகள். இந்த உணவுகளுக்கு பேர் என்ன? சத்துள்ள உணவுகள். ரெண்டாவது படத்தை பாருங்க. அதுல என்னென்ன தெரியுது? உங்களுக்கு பிடித்த ஐட்டங்கள் தெரியுதா? என்னென்ன இருக்கு? பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், கேக்கு, சாக்லேட்டு, குளிர்பானங்கள் இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை. இந்த படத்தை பாருங்க. இதுல ரெண்டு குழுவா பிரிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு குழு வந்து சத்துள்ள உணவை சாப்பிட்டது, சத்தான உணவை சாப்பிட்டது. ஒரு குழு வந்து நொறுக்கு தீனி, அதாவது இந்த ரெண்டாவது படத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நொறுக்கு தீனிகளை சாப்பிட்ட மாணவர்களும் ரெண்டு குழுவா பங்கேற்கிறாங்க ஓட்ட போட்டியில. கொஞ்ச தூரம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் போகும்போது என்ன பண்றாங்க? கொஞ்ச தூரம் ஓடின உடனே இந்த நொறுக்கு தீனி தின்ற மாணவர்கள்லாம் அப்படியே பின்தங்கிடுறாங்க. சத்தான உணவுகளை சாப்பிட்ட மாணவர்கள்லாம் முன்னுக்கு வந்து வெற்றி பெற்றுறாங்க. இதனால நம்ம என்ன செய்யணும்? சத்தான உணவுகளை சாப்பிடணும். இப்ப இந்த படத்தை பாருங்க. உண்மை பொருள்களையே காய்கறிகளை கொண்டு ஒரு மனித உருவம் அமைச்சிருக்கிறேன். அடுத்தது தீங்கு தரக்கூடிய உணவு வகைகளை வச்சு ஒரு மனித உருவம் உருவாக்கி இருக்கிறேன். இந்த ரெண்டு உருவத்தையும் பாருங்க. இவைகள் நன்மையை தரக்கூடிய உணவுப் பொருள்கள். இவைகள்லாம் வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருள்கள். என்னென்ன உணவுகளை சாப்பிடணும்? கடலை மிட்டாய் சாப்பிடலாம்,
எள்ளு உருண்டை சாப்பிடலாம், பொரி உருண்டை சாப்பிடலாம். இந்த மாதிரி நிலக்கடலை, இந்த மாதிரி உப்பு கடலை, இந்த மாதிரி சத்தான உணவுகளை சாப்பிடலாம். தாவரங்கள் மட்டும் நமக்கு உணவுப் பொருள்களை கொடுக்கல, விலங்குகளும் நமக்கு நிறைய உணவுப் பொருள்களை கொடுக்கின்றன. இறைச்சி தரக்கூடிய விலங்குகள் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆடு, அப்புறம் கோழி, சேவல், இதெல்லாம் நமக்கு இறைச்சி தரக்கூடியவை, இறைச்சி உணவாக தரக்கூடியவை. அடுத்து பால் தரக்கூடிய விலங்குகளை சொல்லுங்க பார்ப்போம். எருமை மாடு, பசு மாடு, ஆடு, இதெல்லாம் நமக்கு பால் கொடுக்குது. அடுத்து முட்டை தரக்கூடிய பறவைகள் எது? நம்ம சாப்பிடக்கூடியது கோழி, வாத்து. சரி, அடுத்தது பால்ல இருந்து நமக்கு கிடைக்கும் பொருள்கள் என்னென்னு தெரியுமா? பால் தான் சாப்பிட்டுருப்பீங்க. பால்ல இருந்து நமக்கு வேற என்னென்ன பொருள்கள் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லு பார்ப்போம். என்னென்ன கிடைக்குது? தயிர் கிடைக்குதா? சரி, தயிர். அந்த தயிர்ல இருந்து என்ன கிடைக்குது? அதை மத்து கொண்டு அப்படியே சிலுப்புனாங்கன்னா அதுல இருந்து என்ன வரும்? நுரையா வரும். அதுக்கு பேர் என்ன? வெண்ணெய். அந்த வெண்ணெயை சூடேற்றினோம்னா என்ன கிடைக்கும்? நெய் கிடைக்கும். இந்த மாதிரி பால்ல இருந்து பலவிதமான பொருட்கள் கிடைக்குது. பாலாடை கட்டி, அதாவது பனீர் அப்படிங்கிற பொருளும் இனிப்பு பொருளும் இந்த பால்ல இருந்து கிடைக்குது. அப்புறம் ஆறு, ஏரி, குளம், கடல் போன்ற நீர்நிலைகள்ல இருந்து சில உணவுப் பொருட்கள் நமக்கு கிடைக்குது. என்னென்னு தெரியுமா? நண்டு, அப்புறம் மீன்கள், அடுத்தது இறால்கள், இதெல்லாம் நீர்நிலைகள்ல இருந்து கிடைக்கக்கூடியது. இப்ப நீர்நிலைகள்ல இருந்து மீனெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? சரி, இப்ப இந்த மீனை என்ன செய்யலாம்? குழம்பு வச்சு சாப்பிடலாம். அடுத்தது இறால், நண்டு, இதெல்லாம் விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்ப அடுத்தது, இப்ப இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? தாவரங்கள் நமக்கு என்னென்ன கொடுக்கணும் பார்த்தோம். காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது விலங்குகள் நமக்கு என்னென்ன உணவுப் பொருட்களை கொடுக்குது, பறவைகள் என்னென்ன உணவுப் பொருட்களை கொடுக்குதுன்னு பார்த்தோமா? சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு சரியான பதிலை சொல்லணும். உடல் நலத்திற்கு ஏற்ற உணவுப் பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே 3 பொருள் கொடுத்துருக்கு பத்தியா? உருளைக்கிழங்கு வறுவல், பழங்கள், பர்கர். இது 3ல எது உடல் நலத்திற்கு ஏற்ற உணவுப் பொருள் சொல்லு பார்ப்போம். பழங்கள். வெரி குட். பழங்கள் தான் உடல் நலத்திற்கு ஏற்ற உணவுப் பொருள். அடுத்தது, நமக்கு பால் தரும் விலங்கு எது? பசுவா, கோழியா, எருதுவா? பசு. வெரி குட். எந்த பறவையின் முட்டையை நாம் உண்கிறோம்? காகம், குயில், கோழி. இதுல எந்த பறவையோட முட்டையை உண்ணுகிறோம்? கோழியோட முட்டையா? சரியான பதில். அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள உணவு வகைகளுடன் தொடர்புடைய படங்களுக்கு வண்ணம் தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேள்வி கொடுத்துருக்கேன் பாரு. பாலில் இருந்து தயாரிக்கக்கூடிய பொருள்கள்னு சொல்லிட்டு ஒரு 5 படம் கொடுத்துருக்கு. ஐஸ்கிரீம், சாக்லேட், பழம், பால், அடுத்து முட்டை, கேக்கு, 5 பொருள் கொடுத்துருக்கு. இதுல பாலில் இருந்து தயாரிக்கக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்து அதுல நீ என்ன செய்யணும்? வண்ணம் தீட்ட வேண்டும். அடுத்து காய்கறிகளும் பழங்கள் இதெல்லாம் கலந்து கொடுத்துருக்கு படம். அதுல நீ என்ன பண்ணணும்? காய்கறிகளுக்கு மட்டும் பச்சை வண்ணம் தீட்ட வேண்டும். அடுத்தது, இப்போ ஒரு படம் தெரியுது பாக்குறீங்களா? அந்த படத்துல என்னென்ன தெரியுது? காபி, பால், பட்டாணி, முட்டை, இறைச்சி, வெல்லம், வெண்ணெய், கேழ்வரகு, சோளம், தேன், மிளகாய், இறால். இந்த படங்கள்லாம் தெரியுதா? அந்த படங்கள்ல பார்த்துட்டு தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த படத்துக்கு கீழே உள்ள கட்டத்துல நீ என்ன செய்யணும்? தா என்று நெடில் எழுத்து எழுத வேண்டும். விலங்குகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருளுக்கு
வி என்று எழுத வேண்டும். எழுதுறீங்களா? சரி, எழுதிட்டு வாங்க. நாம இன்னைக்கு உணவும் உடலாம்ங்கிற பாடத்துல என்னென்ன பார்த்தோம்? தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய உணவுப் பொருட்களை பத்தி பார்த்தோம். அடுத்தது பருப்பு வகைகளை பத்தி பார்த்தோம். தானியங்களை பத்தி பார்த்தோம். அடுத்தது எண்ணெய் வகைகளை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம்? விலங்குகளிலிருந்து பெறக்கூடிய உணவுப் பொருட்களை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்க சரியான பதில சொல்லணும். ஒன்று, தேனியிடமிருந்து நாம் பெறுவது. தேனி பார்த்திருக்கீங்களா? உங்க வீட்டுல உங்க கொல்லைப்புறத்துல எல்லாம் மரத்துல தேனீக்கள் அடை கட்டி இருக்கும். அந்த அடையில இருந்து நம்ம என்ன பண்றோம்? எதை பெறுகிறோம்? தேனா, கரும்பா, கோழியா, நெல் பயிர்ல இருந்தா? ஓ, தேனை பெறுகிறோமா? தேன். தேனியிடம் நாம் பெறுவது என்ன? தேன். சரியா சொல்லிட்டீங்க. அடுத்தது, டேஷ்ல இருந்து நாம் அரிசியை பெறுகிறோம். அரிசி எங்க இருந்து பெறுகிறோம் தெரியுமா? அந்த அரிசியை எங்க இருந்து பெறுகிறோம்? கரும்புல இருந்தா, அல்லது கோழியில இருந்தா, நெல் பயிரில் இருந்தா? சொல்லுங்க பாப்போம். நெல் பயிரில் இருந்தா. வெரி குட், சரியான பதில். முட்டைக்காக வளர்க்கப்படும் பறவை எதிரா? கரும்பா, கோழியா? கோழி. சரியான பதில். அடுத்தது, பொங்கல் பண்டிகையின் போது நான் சாப்பிடுவது டேஷ். கரும்பு சாப்பிடுவோம். என்ன சாப்பிடுவோம்? கரும்பு சாப்பிடுவோம். கரும்பு எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்குமா, கசப்பா இருக்குமா? இனிப்பா இருக்குமா? கரும்பு தின்பதற்கு எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். தேனியிடமிருந்து நாம் பெறுவது தேன். நெல் பயிரிலிருந்து நாம் அரிசியை பெறுகிறோம். முட்டைக்காக வளர்க்கப்படுவது கோழி. பொங்கல் பண்டிகையின் போது நான் சாப்பிடுவது கரும்பு. 4 பதில் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது சரியா இருக்கான்னு பாப்போமா? 4 பதிலா சரியாக உள்ளது. இதுவரை இந்த பாடத்தை கவனித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.